கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒரு நோட் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் டெய்லரிங் கிளாஸ் பற்றி. நிறைய பேர் டிஎம்லேயும் கமெண்ட்ஸ்லையும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் வந்து ஷேர் பண்ணணும்னு தான் நினச்சிருந்தேன். பட் வீடு ஷிஃப்ட் ஆகும்போது அது எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு அந்த நோட்டு. அது கண்டுபிடிச்சி எடுக்கிறக்கே எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போது அதை செக் பண்ணி பார்த்தோன்னா அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஏன்னா நான் அது கிளாஸ் பழகிட்டு இருக்கும்போது நான் எழுதின நோட் இல்லையா, அதை பார்த்து இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. அதில் அவ்வளோ ஸ்டெப்பு வந்து கொலாப்ஸ் ஆகி வச்சுருக்கேன். அதை நான் ப்ராப்பராக ரெடி பண்ணி ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். பட் அதுக்குள்ளே வந்து பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு சிலர் திட்டவே ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் தானே ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க, இப்போ கண்டுக்கவே மாட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் நீங்களே என்னோடய சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. என்னோடய ஸ்டிச்சிங்கும் சரி, என்னோடய ஆரி ஒர்க்கும் சரி, நான் ஆன்லைன் கிளாஸ்க்காக நான் ப்ரிப்பேர் பண்ணுற விஷயங்களும் சரி, என்னோடய ஃபேமிலி எல்லாமே நான் சிங்கிள் ஹேண்டாக நான் மட்டும்தான் பார்க்குறேன். ஸோ என்னால் ரொம்ப டைம் வந்து இன்ஸ்டாகிராமுக்காகவும் யூடியூப்காகவும் செலவு பண்ண முடியலை. ஒரு வீடியோ எடுத்து நான் எடிட் பண்ணி நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அட்லீஸ்ட் 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுது. என்னால் அவ்வளோ டைம் வந்து இதில் கொடுக்க முடியல. ஏன்னா இப்போது தீபாவளி டைம் நிறைய ரஷ்ஷாக இருக்கு இல்லையா, நம்ம அவசரமாக நான் ஸ்டிச்சிங்லாம் பண்ணிகிட்ருக்கனால எனக்கு டைம் பத்த மாட்டேங்குதுங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. டெய்லரிங் கிளாஸ் பற்றி டீட்டெயில்ஸ் கேட்கறக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கால் பண்ணுறீங்களாமா. அது வந்து என்னோடய மாமனார் மாமியார் வச்சுருக்கிற நம்பர். வாட்ஸ்அப் மட்டும்தான் நான் ஹேண்டில் பண்ணுறேன். ப்ளீஸ் கால் பண்ணாதீங்க. அவங்களுக்கு எடுத்து பேசக்கூட தெரியாது. அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. யார் பாப்பா ஃபோன் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ப்ளீஸ் கால் பண்ணாதீங்க.